நாம இன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை தாங்க பார்க்க போகிறோம். அந்த அதிசயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தலவருஷம் இருக்கும். நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மகள் மரம் தலவருஷம், அது வந்து கொடிமரத்துக்கு எழுத்தாப்பில் இருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அது கிடையாதுங்க. அது இந்த கொடிமரத்துக்கு எழுத்தாப்பில் உள்துறை ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வில்வ மரம் இருக்கும். இது என்ன அதிசயம் தானே கேட்குறீங்க? அந்த வில்வ மரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தோட வேர் பார்த்தீங்கன்னா கீழே பூமியில் இருக்காதுங்க, அந்த வில்வ மரத்துலேயே இருக்கும். இது ஒரு அதிசயம். நாம் இன்னொரு அதிசயத்தையும் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அண்ணாந்து அந்த மரத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்போ போனீங்கனாலும் கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லாரும் மரத்துக்கு மேலேயே உத்து பார்த்துட்டு இருப்பாங்க, ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம கேட்கும்போது, அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மகான்கள் இருப்பாங்களாம். ஆனால் நம்ம கண்களுக்கு புலப்பட மாட்டாங்க, அவ்வளோ எளிதாக புலப்பட மாட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம ஊரில் கிராமங்களில் நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ரூபத்தில் தான் இருப்பாங்க. நாம் கண்களுக்கு எத்தனை புலப்படுதோ அத்தனை மகான்கள்